ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ணை பாதுகாப்பில் நாட்டு நாய்களின் பங்கு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த ஹோல் வீடியோவுமே நம்ம பேச போகிறோம். என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணையிலே நம்ம நாட்டு நாய் தான் வளர்த்தோம். கிட்டத்தட்ட 4 நாட்டு நாய் வளர்த்தோம். ஸோ அதுங்கிட்டேருந்து நாம் கற்றுக்கிட்ட விஷயம், அதுங்க நம்மளை பண்ணை எப்படி பாதுகாத்துச்சு, அதுங்க வளர்த்ததுனால நம்மளுடைய செலவு என்ன, இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். முதல்ல இப்போ நம்ம சொல்லுவாங்க இல்லையா, ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் க்யூர். அது மாதிரி தான், மருமன் காப்பதே மேல். இப்போ நம்ம பண்ணை பாதுகாப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நம்ம முதல் விஷயம் நம்ம ஃபென்சிங் போடுறது. நம்ம ஃபென்சிங் போட்டுருவோம். ஃபென்சிங் போட்டதுக்கப்புறம் நம்ம பண்ணை பாதுகாப்பாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக. ஃபென்சிங்கிறது நம்ம வைக்கிற கிராப்பை பொறுத்து, உள்ளுக்கு நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க. லேண்டை எம்டியாக போட்டிங்கன்னா அங்கே யாரும் வர போகிறதில்ல. லேண்டில் ஏதாவது செடிகள் தாவரங்கள் வைக்கும்போது அதை ஆடு கடிக்கலாம். நீங்கள் அது போடுற ஃபென்சிங் நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஃபென்சிங் போடும்போது கண்டிப்பாக நீங்கள் டைமண்ட் ஃபென்ஸ் தான் போடணும், முள்கம்பி வேலி போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா, வெளியே இருந்து ஒரு நாயோ இல்லை ஒரு கீரியோ இல்லைனா ஒரு காட்டுப்பூனையோ எதுவுமே அது வழியாக வர்றதுக்கான வாய்ப்பு தடுக்கப்படும். அதுக்காக தான் நான் அந்த ஃபஸ்ட்டு நாய் வராது, வெளியே இருந்து உள்ளுக்கு நாய் வராது, கீரி கண்டிப்பாக வராது. பூனை ஒருவேளை ஏறி கூட வரலாம். அப்படி பூனை வரதா இருந்தாலும் அதையும் தடுக்கிறதுக்கு இன்னும் மனிதர்கள் கூட சிலவங்க எதையாவது எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு கூட வரலாம். இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஆடு வளர்க்குறீங்க இல்லை ஒரு கோழி வளர்க்குறீங்க அப்படின்னா, ஒரு ஆடை யாராவது அதை திருடி எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆட்டினுடைய விலையெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா. நாம் கஷ்டப்பட்டு வளர்த்த அதனுடைய அறுவடையை இன்னொருத்தங்க எடுத்துகிட்டு போனால் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கும்போது அதை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இப்போ நீங்கள் ஃபென்சிங் போட்டிங்கன்னா அந்த அந்த திருட்டையோ இல்லை இப்போ ஒரு நாய் ஒரு கோழியை கடித்து எடுத்துகிட்டு போயிட்டுனா கூட அது நம்மளால் தடுக்க முடியாது. இப்போ சிசிடிவி கேமரா வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இம்மிடியேட்டாக ப்ரிவென்ஷன் பண்ணாது. நீங்கள் அந்த தப்பை கண்டுபிடிச்சி அதை அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் 4-5 நாள் கழித்து தான் உங்களுக்கு ஓகே இப்படி ஒன்று நடந்திருக்குது அப்படிங்கிற விஷயமே நீங்கள் கவனிக்காமல் கூட இருக்கலாம் 3 மாதம் 4 மாதம். ஆனால் ஒரு நாயை வளர்க்கும்போது கண்டிப்பாக அது நமக்கு ஒரு ஒலியை எழுப்பி ஒரு அந்த அந்த ஒரு ஆளோ இல்லை இன்னொரு நாயோ இல்லைன்னா ஒரு கீரிலாம் நாய் இருந்துச்சுன்னா அந்த பக்கமே வரவே வராது. பாம்பு கூட வராது அந்த நாயுடைய சவுண்டு. இப்போ நாட்டு நாயை பொறுத்தளவில் அதனுடைய குறைப்பு சத்தம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த மாதிரி அத்தவான காட்டில் கண்டிப்பாக கேட்கும். ஸோ அப்படி கேட்கும்போதே அந்த இடத்துல நாய் இருக்குது அப்படின்னாலே யாரும் அந்த பக்கம் வரமாட்டாங்க ஒன்று. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாம்புகள் இந்த மாதிரியான எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளுடைய இதுதான் ப்ரிவென்ஷன் இல்லையா. நம்ம ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கிறதுனா கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம நாயை வளர்க்கும்போது கண்டிப்பாக அது தடுக்கப்படும். ஸோ அதுக்காகத்தான் நான் அந்த ஒரு பழமொழியை சொன்னேன், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் அப்படின்றது. அப்போ சிசிடிவி கேமரா கூட நாம் ஒரு தடவை அதை அனுபவப்பட்டால் அதுக்கப்புறம் தான் நம்ம செய்வோம். ஒருவேளை நம்ம அந்த வீடியோவை அந்த தப்பை கவனிக்காமல் விட்டுட்டோம்னா நமக்கு தெரியாமலே போயிடலாம். ஃபென்சிங்கிறது ஒரு சின்ன தடுப்பு சுவர் தானே தவிர அதுதான் ஃபுல்லாக நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நாய் அப்படி இல்லை. அது ஒரு உயிருள்ள ஒரு உயிரினம். அது யாருக்கும் அது சொல்ல வேண்டியதில்லை. நாய் எவ்வளோ நன்றியோடு இருக்கும் அப்படிங்கிறது, எவ்வளோ பாசத்தோடு இருக்கும் அப்படிங்கிறது. அது நாட்டு நாய் மாட்டில் எந்த நாயாக இருந்தாலுமே அது பாசமாக இருக்கும். இப்போ நம்ம பண்ணையில் ஒரு தடவை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாம்பு நம்மளுடைய ஸ்டோர் ரூம்குள்ளே போயிடுச்சு. அப்போ விடிய காலம் ஒரு 4:30-5 மணி இருக்கும். நாய் நம்மகிட்ட 2 நாய் இருந்தது. ஒன்று கோம்பை இனத்தை சார்ந்தது, இன்னொன்று பார்த்திங்கன்னா அது கன்னிங்கிற இனமும் வேற ஒரு நாட்டு நாயுடைய கலப்பு, வெள்ளையாக இருக்கும். அது நாய் பார்த்தா அழகாக இருக்குது, ரெண்டுமே நல்லா இருக்கும். அந்த கோம்பை நாய் தான் நம்மகிட்ட இருக்கிறதுலே பயங்கர வீரியமாக உள்ளது. ஏன்னா அதனுடைய மூக்கு பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும். ஸோ மூக்கு கருப்பாக இருந்தாலே அந்த நாய் நீங்கள் கண்ணை மூடிட்டு அந்த குட்டியை செலக்ட் பண்ணிடலாம். அதுலேயும் அது பெண் நாய் இன்னும் வீரியமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ காட்டிலே பார்த்தீங்கன்னா, இப்போ ஆண் சிங்கம் பெண் சிங்கம் எடுத்துக்கிட்டால், ஆண் சிங்கம் அது ப்ரொடெக்ட் பண்ணுறது அதனுடைய வேலை. அந்த லயன் ப்ரைடை அதை பாதுகாக்கிறது தான் அதனுடைய வேலை. ஆனால் அந்த குடும்பத்துக்கு இரையை தேடி தர்றதையும் அந்த குழந்தைகளை வளர்க்குறதையும் பண்ணுறது பார்த்திங்கன்னா பெண் சிங்கம் தான் பண்ணும் அத்தனை வேலைகளையும். அப்படிங்கும்போது பெண்ணுக்கு எவ்வளோ மரியாதை அப்படின்றத பார்த்துங்க விலங்கினத்தில். அதே மாதிரி நாயும் அப்படி தான்.
வேட்டையில் வந்து எப்போவுமே வந்து பெண் தான் வந்து அதிகப்படியான வீரியமாகவும் மூர்க்கமாகவும் இருக்கும். அதில் நாங்கள் வளர்த்த அந்த கோம்பை நாய் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அது வந்து என்ன சொல்கிறது, வேட்டைக்கு போய் முயலை பிடிச்சிட்டு வந்து நம்மக்கிட்ட சாப்பிட்றதுக்கு கொடுத்துருக்குது அது. அந்த மாதிரியான அதுவே அதுவே இயற்கையாக போய் காட்டில் போய் பிடிச்சிட்டு வந்து சாப்பிட்டுட்டு மீதி ஒரு சின்ன பீஸை கொண்டு வந்து போட்டு போயிருக்குது. அந்த மாதிரி அது முயலா இல்லை வேறு ஏதாவது தெரியாது நமக்கு. அந்த மாதிரியான ஒரு வேட்டை விலங்கு தான் வந்து அந்த கோம்பை நாய். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய காரணங்கள் என்னென்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த நாட்டு நாயில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிசீஸ் ரெசிஸ்டண்ட். எப்படி நாட்டுக்கோழி நாட்டு மாடுகளை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருப்பேன். அதுங்களுக்கு எப்படி டிசீஸ் ரெசிஸ்டண்ட் அதிகமாக இருக்கோ அதே மாதிரி தான் இந்த நாட்டு நாய்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிசீஸ் ரெசிஸ்டண்ட், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ஹெவியாக இருக்கும். சீக்கிரமாக எந்த நோயும் வராது. அதுக்கப்புறமா மெயின்டெனன்ஸு ரொம்ப கம்மி. மெயின்டெனன்ஸு எப்படி கம்மினா, இப்போ நீங்கள் வெளியே வேறு ப்ரீடு வாங்கும்போது, கலப்பின ப்ரீடுகள் வாங்கும்போது அதுகளுக்கு நீங்களே வந்து பெடிகிரி வாங்கி போடுறதுலேருந்தும் வெளியே இருந்து, இப்போ வீட்டுக்கு வளர்க்குறீங்கன்னா நீங்கள் என்ன நாய் வேணாலும் வளர்த்துக்கலாம். ஆனால் பண்ணைக்கு வளர்க்குறீங்க, விவசாய பண்ணைக்கு வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக தயவுசெய்து நாட்டு நாய்களையே தேர்ந்தெடுங்க. அதுங்க தான் இன்றைக்கி நாளும் நமக்கு வந்து பாசத்துலேயும் சோட போகாது, வீரத்துலேயும் சோட போகாது. மெயின்டெனன்ஸில் நமக்கு ரொம்ப ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதில் இருக்கிற மிச்ச மீதியை போட்டால் கூட அவங்களுக்கு அதை சாப்பிட்டுட்டு நன்றியோடு கடைசி வரைக்கும் அவங்க கூடவே இருக்கும். இப்போ நம்ம பண்ணையில் நம்ம எப்படி சமாளித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அது நாயை பொறுத்தளவில் அது வெஜிடேரியன் நம்ம அது கொடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தயிர் சாதம் இல்லை அந்த மாதிரி வேறு எதுவும் சாம்பார் சாதம் அந்த மாதிரி கொடுத்தா அது ரொம்ப நம்மளை அப்படி ஏற்று தான் பார்க்கும், மூஞ்ச பார்க்கும். அப்படியே எனக்கு போய் இப்படி சாப்பாடு போடுறியே அப்படின்ட்டு. அதனால் அது கவுச்சி இல்லாமல் அதெல்லாம் சாப்பிடவே முடியாது. அதனால் நம்ம பண்ணையில் நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கும். அதுக்கப்புறமா பால் இருந்துச்சு. அதனால் நம்ம எப்படியாவது வந்து ஏதோ ஒரு கவுச்சி அதுக்கு உடம்புல அது அந்த மீன் வாங்கி வச்சுப்போம். மொத்தமாக ஸ்டாக் வாங்கி வச்சுப்போம் மீன், பச்சை மீன். அப்போது ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் எங்கள் அம்மா வந்து 2 குழம்பு வச்சு மொத்தமாக வச்சுட்டு போயிடுவாங்க. அதை வந்து 2 நாள் நான் அப்படி மீன் குழம்பு விட்டு சாப்பிட்டு, அது மாதிரி கொஞ்சம் காலையிலையும் சாயந்தரமும் இருக்கிறதுலே லோ குவாலிட்டி அரிசியில் நம்ம வச்சு கொடுத்தா கூட அதுங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு அது அதுங்களுக்கு ஒரு செலவே கிடையாது கிட்டத்தட்ட. அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் தான் வந்து நம்ம அந்த நாய்களை வளர்த்தோம். இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு எனக்கு அதை கொடு இதை கொடு எதையுமே கேட்காது. சும்மா நெல்லுக்கு வச்சுருக்கிற ஒரு சாக்கை எடுத்து போட்டோம்னா அந்த சாக்கில் படுத்துக்கும் அது பாட்டுக்கு. அதுங்க பாட்டுக்கு நைட்டு சாயந்தரம் பார்த்திங்கன்னா காலையில் 6-7 மணிக்குள்ளே கட்டிடுவோம். அதேமாதிரி சாயங்காலம் பார்த்திங்கன்னா 6:30-7 மணிக்கு அவுத்து விட்ருவோம். இடையில வந்து ஒரு நேரம் வெளியே வந்து டாய்லெட்டு போகிறதுக்கோ யூரின் போகிறதுக்கோ அதுங்களே சத்தம் போடும். அப்போ வெளியே கொண்டு விட்ருவோம். அப்புறம் நைட்டு ஃபுல்லாக பண்ணையை சுற்றி வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதுதான் நம்மளுடைய பாதுகாப்பு. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு பாம்பு ஒன்று போயிடுச்சு அப்படின்னா, அப்போ கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாக அந்த வாசலை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ ஏதோ உள்ளே போயிருக்கு அப்படின்னு அர்த்தம் கண்டிப்பாக. அது என்ன மாதிரியான விலங்கு அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக தெரியல. பூரானா, ஏன்னா பூரான் தேளுக்கும் நாய் குலைக்கும். அதுக்கு தெரியும் இது வந்து விஷமுள்ள ஒரு விலங்கு அப்படின்னா நாய்க்கு கண்டிப்பாக தெரியும். உடனே அது வந்து நமக்கு காமிச்சு கொடுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு முட்டையை விலைக்கு பார்க்கும்போது உள்ளே ஒரு பாம்பு இருந்துச்சு. ஸோ இது மாதிரி தான் சொல்கிறேன். இது வந்து நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு லைஃப் சேவிங் விஷயம் ஒரு நாயை வச்சுக்கிறதுனால. அதனால தான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வேட்டை வெளியே ஒரு இன்னொரு நாயை திரத்தி போகுதுன்னு வச்சுக்கோங்க. வேலி, கம்பி வேலி, முள்கம்பி வேலி இருந்தால் கூட, முள்கம்பி வேலினா மற்ற நாய்களை விட இந்த வேட்டை நாய்களை விட அந்த நாடு நாய் என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா, மேலே அதுக்கு உடம்புல வந்து பார்த்திங்கன்னா முள்கம்பி கிழிச்சா கூட, ரத்தமே வந்தால் கூட அதுங்க வந்து அதுக்கு கொடுத்த டாஸ்க்கு அதுங்க செஞ்சு முடிச்சிடும். மற்ற நாய்களை மாதிரி ஜம்ப் பண்ணலாமா வேண்டாமா, அடியோட போகலாமா வேண்டாமாங்கிற யோசிப்பே கிடையாது நாட்டு நாயை பொறுத்தளவு. ஸோ அதனால் நாட்டு நாய் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி, லோ மெயின்டெனன்ஸ், குறைஞ்ச அளவில் வந்து நமக்கு செலவு, அதுக்கப்புறமா வந்து ஹீட் அதிகமாக தாங்குகிற தன்மை அதுகளுக்கு. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னுடைய உடலை, தன்னுடைய அந்த இதை தகவமைச்சிக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நாய்களுமே, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிளைமேட்டுக்குமே கிட்டத்தட்ட செட் ஆக தான் செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மலையில் இருக்கிற இதுக்கும் தரையில் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி ஓரளவுக்கு கோம்பை, கன்னி இந்த மாதிரி எல்லா நாய்களுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிளைமேட்டுக்கும், தமிழ்நாட்டுக்கு அத்தனை கிளைமேட்டுக்கும் நல்லா செட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை லேண்டு இருந்தாலும் நம்ம பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற நாய்கள் வந்து எப்போவுமே நாம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்தடியில் நிழலில் தான் படுக்க வச்சுருப்போம்.
அதனால் அதுங்க பாட்டுக்கு மணலில் அப்படியே படுத்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு தான் எப்போ பார்த்தாலும் சுற்றிட்டு வரும். ஸோ அதேமாதிரி பாசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுங்களை வந்து நம்ம வெளியே நல்ல ப்ரீடு நாய்களெல்லாம் சொல்லுவோம். ஆனால் அதுங்க நம்ம நாட்டு நாய்களும் வந்து அதுகளுக்கு எந்த குறைச்சலும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அதுங்களோட ஒரு படி மேலேயே நம்மளை ரொம்ப நேசிக்கும். நாம் கொடுக்குற வந்து ஒரு லோ குவாலிட்டி சாப்பாடாக இருந்தால் கூட அதையும் அது திருப்தியாக சாப்பிட்டுட்டு நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசத்தை அது என்றைக்கினாலும் நம்ம 2 அடி அடிச்சுட்டா கூட அதை கண்டுக்கிடாமல் நம்மளை வந்து அவ்வளோ இதாக நம்மளை வந்து பார்த்து அந்த பாசத்துலேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை போய் ஒரு சின்ன அடி அடிச்சிட்டோமே அப்படின்ட்டு நமக்கே ஒரு குற்ற உணர்ச்சியை நமக்கு கொடுத்துரும். அந்த மாதிரியான ஒரு பிறவிகள் தான் வந்து நாய்கள். உண்மையிலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம மனிதன் எப்போ ஆதி காலத்தில் வந்து வேட்டையாட தொடங்கும்போது முதல்ல டொமஸ்டிகேட் பண்ணது ஆடு தான் ஃபஸ்ட்டு. ஆனால் ஆடை வளர்க்குறதுக்கு முன்னாடி நாயை டொமஸ்டிகேட் பண்ணிட்டான். அதனால் முதல்ல நம்ம கூட நண்பனாக நம்ம கூட வந்தது நாய் தான். அதனால் நாட்டு நாய்களை ஏன் வளர்க்கணும்னா கண்டிப்பாக இந்த நம்ம தகவமைப்புக்கு செட் ஆகும். சாப்பாடு கேட்காது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். இதெல்லாம் டாக்டர் அடிக்கடி கூப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது, இன்ஜெக்ஷன் போட வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் போடுற அந்த சாப்பாடை சாப்பிட்டு அது பாட்டுக்கு நம்ம கல்லில் பேசாமல் படுத்துருக்கோம். நைட்டு நம்மளை நிம்மதியாக தூங்க வைக்கும். நீங்களே நினச்சிருப்பாங்க ஆதிகால மனிதன் எதுக்கு நாயை வந்து ஃபஸ்ட்டு டொமஸ்டிகேட் பண்ணியிருப்பான். கண்டிப்பாக அவன் நிம்மதியாக தூங்கணும் அப்படின்றக்காக தான் முதல்ல டொமஸ்டிகேட் பண்ணியிருப்பான். அவன் நிம்மதியாக தூங்கணும், குகையில் படுத்து தூங்கணும் அப்படின்னா நாயை வெளியே கட்டியிருந்தால் கண்டிப்பாக ஒரு விலங்கோ ஒரு ப்ரீடேட்டர் சிங்கம், புலி இந்த மாதிரியான ஒரு விலங்கினம் இல்லை ஒரு சிறுத்தை அந்த மாதிரி நம்ம மனிதன் அட்டாக் பண்ணுற ஒரு விலங்குகள் வருது, இல்லை விஷத்தன்மை உள்ள விலங்குகளில் உயிரினங்கள் ஏதாவது வருது, பாம்பு, தேள், ஊர்வன ஏதாவது வருதுன்னா கூட அதையும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் அவன் வந்து கண்டிப்பாக டொமஸ்டிகேட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறமா அதை வந்து வேளாண்மை தொழிலுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பான். அப்படி தான் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்றது என்னுடைய கெஸ்ஸு. அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் நம்ம இன்றைக்கும் அப்படி தான் பண்ண போகிறோம். அது இன்றைக்கும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் நாட்டு நாயை என்னுடைய கன்க்ளூஷன் என்ன, இந்த வீடியோடைய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, நாட்டு நாயை நீங்கள் சூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்கள் விவசாய பண்ணைக்கு கண்டிப்பாக ஒரு நாட்டு நாயை வளங்க. நீங்கள் மற்ற நாயை வீட்டில் வளர்த்தா கூட பரவாயில்ல, பண்ணைக்குன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல நாட்டு நாய், ஏதோ ஒரு ப்ரீடு. நம்மகிட்ட தான் நிறைய ப்ரீட் இருக்கு இல்லையா, ராஜபாளையம், கன்னி, கோம்பை, சிப்பிப்பாறை, இந்த மாதிரி நிறைய ப்ரீட் இருக்குது. இதில் ஏதோ ஒரு ப்ரீடை சூஸ் பண்ணி, இதில் குறிப்பாக நான் என்ன பொறுத்தவரை நான் அந்த கோம்பை நாயை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அது அதனுடைய பவர் வந்து நம்ம வளர்த்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். அந்த மூக்கு வந்து செவலை கலரில் இருக்கும், மோஸ்ட்லி கலர் அதுதான். எனக்கும் நாயை பற்றி ரொம்ப டீட்டெயிலெல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை பகிர்ந்துக்கிறேன். ஸோ அந்த நாயை வளங்க. அதுதான் இந்த வீடியோனுடைய கன்க்ளூஷன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதோட இன்னொரு பெட்டர் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.